Hello dear brothers and sisters. So welcome to again நம்முடைய சிலபஸ்ல அடுத்த ஒரு டாபிக் இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இந்த கான்செப்ட்லேருந்து கொஷின் வராமல் இருக்கவே இருக்காது. புரியுதா? ஸோ ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட், ஆனால் ஒரு கொஷின் கேரண்டி. புரியுதா? மினிமம் ஒரு கொஷின் கேரண்டி. அந்த மாதிரி கூடிய ஒரு கான்செப்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் இணை எழுத்துக்களை பற்றி பார்க்க போகிறோம். புரியுதா? இணை எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? மச்சான் நீ நானும் ஒரே இனம், ஃப்ரெண்டாக இருக்கிறோம்னாவே நாங்களா ஒரே இனம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் இனம்னா என்னது? இவன் இருக்கும்போது அவன் இருப்பான், அவன் இருக்கும்போது இவன் இருப்பான். இவனுக்கு ஒன்றுனா அவன் வருவான், அவனுக்கு ஒன்றுனா இவன் வருவான். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பானுங்க. அதான் வந்து பார்த்தோன்னா இனம்னு சொல்லுவோம். சரியா? ஸோ எழுத்துக்களுக்குள்ள அதே மாதிரி வந்து ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு இனம்ன்றது ஒரே ரெண்டு குரூப் சேர்ந்து ஒரே இனமாக இருக்கிறானுங்க அப்படின்னா அந்த மாதிரி கூடிய எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் சொல்லுவோம். புரியுதா? ஸோ பொதுவாக மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 இல்லையா? 18 மெய் எழுத்துக்கள் பார்த்துருப்போம். அந்த 18 மெய் எழுத்துக்கள் தான் நம்ம இலக்கண வகுப்புல ஆனால் பார்த்துருப்போம். என்ன சொல்கிறது? வல்லின மெய் எழுத்துக்கள், மெல்லின மெய் எழுத்துக்கள், இடையின மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். 6 எழுத்துக்கள் இருக்கும். மொத்தம் 18 எழுத்து 6 பிரிச்சிருப்போம். வல்லினத்தில் 6, மெல்லினத்தில் 6, இடையினத்தில் 6. ஓகேவா? ஸோ வல்லின எழுத்துக்கள் என்னது? கசட தம்பரை. மெல்லின எழுத்துக்கள் என்னது? ஞெஞர நம்மன. இடையின எழுத்துக்கள் என்னது? எரள வழல. புரியுதா? இந்த 18 எழுத்துக்கள். இந்த 18 எழுத்துக்களில் எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி. பொதுவாக இந்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களுக்கு இடையில, ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில அதை ஒலிக்கக்கூடிய முயற்சி, அந்த எழுத்தை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம், அதை எப்படி முயற்சி செய்கிறோம் ஒலிக்கிறதுக்கு, அந்த முயற்சி அந்த எழுத்து நம்முடைய நாவில் எங்கே பிறக்குது? நம்ம உடம்புல, நாளும் கிடையாது, நம்மளோட உடம்புல எங்கே பிறக்குது? வயிற்றுலேருந்து பிறக்குதா, மார்புலேருந்து பிறக்குதா, கழுத்துலேருந்து பிறக்குதா? புரியுதா? ஸோ வயிற்றுன்றது கிடையாது, அதாவது மூக்கிலேருந்து பிறக்குதா? புரியுதா? அதே போல் நம்ம உச்சரிக்கும் போது நம்மளுடைய நாவினுடைய பகுதி மேல்வாய் அன்னத்துடைய நடுப்பகுதியை தொடுதா, முன்பகுதியை தொடுதா, இல்லை மேல்வாய் பற்களுடைய அடிப்பகுதியை தொடுதா? இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இல்லை என்ன சொல்றது, ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது 2 உதடுகள் குவியுதா அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பிறக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி பிறக்கக்கூடிய இடத்த நம்ம இலக்கண கிளாஸில் நிறைய வகைப்படுத்திருப்போம். சரியா? ஒரு 3 வகையாக பிரித்து எந்தெந்த எழுத்துக்கள் எந்த மாதிரிலாம் இடத்தெல்லாம் பிறக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இலக்கண கிளாஸும் இது சைட் பை சைட் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ நம்ம ஷெடியூல் படி நம்முடைய கிளாஸில் நம்முடைய சிலபஸில் பொதுத்தமிழில் என்ன இருக்கோ அந்த கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு மொத்தமாக புரியணும், இலக்கணம்னா என்னன்னு தெரியுன்றதுக்காக தான் 6 to 10 வரைக்கூடிய இலக்கண பகுதியில் தனியாக ஒரு சீரியஸாக போட்டு தனியாக கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த சீரிஸும் பார்த்து முடிச்சிருங்க. எல்லாமே சின்ன சின்ன கான்செப்ட். இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அதையும் தெரிஞ்சுக்கிட்டா இலக்கணம் சம்மந்தப்பட்ட எந்த கொஸ்டின் கேட்டால் நம்மளால் மேக்ஸிமம் சரியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த கிளாஸஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பார்க்க சொல்கிறேன். சரியாமா? ஸோ அப்போ எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் அவன் தான் இணை எழுத்துக்கள். சரியா? அப்போ ஒலிக்கக்கூடிய முயற்சியிலும் சரி, பிறக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையிலையும் 2 பேரும் ஒரே இனமாக இருப்பானு. புரியுதா? இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவனுக்கும் ப்ளூ கலர் பிடிக்கும், இவனுக்கும் ப்ளூ கலர் பிடிக்கும். புரியுதா? அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், இவனுக்கும் ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். அப்போது இவனுக்கு 2 பேருக்கு இடையில அந்த ஒற்றுமைன்றதுக்கு இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம்? 2 பேரும் அது எப்பயுமே ஒன்றா ஒரே மாதிரி இருப்பானுங்க. அவனை தான் ஒரே இனம்னு சொல்லுவானு, அவனும் சொல்லிப்பானுங்க. அதான் இணை எழுத்துக்கள். எழுத்துக்கள் அந்த மாதிரி இருக்கிறது தான் இணை எழுத்துக்கள். அப்போ ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடத்தின் அடிப்படையில் ஒற்றுமை இருக்குது அப்படின்னா எழுத்துக்களுக்கு இடையில அந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனமாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை பாருங்கள். அடுத்து இந்த இணை எழுத்துக்கள் என்னன்றதை பார்க்க போகிறோம். 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும். சரியா? 6 வல்லின மெய் எழுத்துக்களும் மெல்லின மெய் எழுத்துக்களும் 6ம் அவனுங்க 2 பேரும் ஒரே இனம். அப்படியே என்னது? கசட தபர. இவனுங்க 6 பேரும் வல்லின எழுத்துக்களா, வல்லின மெய் எழுத்துக்கள். ஞெஞன நமன இவனுங்க 6 பேரும் மெல்லின எழுத்துக்கள். புரியுதா? இவனுங்க 2 குடும்பமும் ஒரே இனம்னு அர்த்தம். புரியுதா? 6 வல்லின மெய் எழுத்தும் 6 மெல்லின மெய் எழுத்தும் இவனுங்க 2 பேரும் ஒரே குடும்பம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம்? இத்து வருது அப்படின்னா பக்கத்தில் இந்து வருவான், இட்டு வரானா இன்னு வருவான். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கண்டம் எக்ஸாம்பிள் பார்த்தோமா? புரியுதா? அப்போ டாக்குள்ள என்ன இருக்குது? இட்டு ப்ளஸ் ஆன் இருக்குது. அப்போ இட்டு உள்ளே மறைஞ்சிருக்கான். அப்போ இட்டு பக்கத்துலேயே பாருங்களேன், இட்டு பக்கத்துலேயே இன்னுன்றான் வந்திருக்கானா? அப்போது இட்டும் இன்னும் நிறைய சொற்களில் ஒன்றா இருப்பானுங்க. நிறைய சொற்களில், தமிழ் சொற்களில் இந்தும் இத்தும் ஒன்றா வருவானுங்க. அடுத்து இப்பும் இம்மும் ஒன்றா வருவானுங்க. இர்ரும் இந்த இன்னும் ஒன்றா வருவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நன்றி பார்த்துருப்போமா? இந்த மாதிரி நிறைய சொற்கள் சொல்லலாம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி. இதில் எங்கே சார் இரு காணும்? இரு ப்ளஸ் இதான் ரி. அப்போ பாருங்கள், இரு பக்கத்தில் தான் இன்னும் இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அங்கே பாருங்களேன், நன்றி. இதானே ரீ. ஓகேவா? அப்போ இவன் பக்கத்தில் இவன் இருக்கானா இல்லையா? 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கானுங்க.
ஸோ அதுதான் சரியா. அதே போல் இச்சு இஞ்சு, இக்கு இங்கு, அங்கம் சொல்லுவோமா, அங்கம். அப்போ இக்கு உள்ளே மறைஞ்சிருக்கானா, இக்கு பக்கத்தில் இங்கு இருக்கா பாருங்க, புரியுதா. ஸோ இந்த மாதிரி சொற்களுக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பானுங்க. அப்போது பெரும்பாலான சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வல்லின மெய்யெழுத்தும் இந்த 6 மெல்லின மெய்யெழுத்தும் என்ன பண்ணுவானுங்க, பக்கத்தில் வந்து ஒன்றா இருப்பானுங்க. அவனுடைய பிறக்கக்கூடிய முயற்சி, ஒழிக்கக்கூடிய முயற்சியின் அடிப்படையிலையும் பிறக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையிலையும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்துடுவானுங்க, புரியுதா. அதனால தான் இந்த 2 குரூப் என்ன சொல்லுவோம்னா ஒரே இனத்தை சொல்லுவோம். அப்போது இன எழுத்துக்களில் இவனுங்க ரெண்டு பேரும் மெல்லின மெய்யெழுத்து 6, வல்லின மெய்யெழுத்து 6 ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் இனம். இவனுக்கு ஒன்றுனா இவன் வந்துடுவான், இவனுக்கு ஒன்றுனா இவன் வந்துடுவான், நிறைய இடத்துல ஹெல்ப்புக்கு வந்துடுவான், ஓகேவா. இது 12 எழுத்துல இந்த இப்போ அந்த 18 எழுத்துல இவனுக்கு ரெண்டு பேரும் 12 பேர் வந்துட்டாங்களா, இவனுங்க 6 இவனுங்க 6, இவனுங்க ஒரே இனமாக வந்துடுவானுங்க, புரியுதா. இன்னும் 6 பேர் தனியாக இருப்பான். யார் அவனுங்க, அவனுங்க தான் இடையின எழுத்து. அவனுங்க 6 பேரும் அவனுங்களுக்குள்ளே ஒரே இனம், ஓகேவா, ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா வருவானுங்க ஃப்ரெண்டா, புரியுதா. முக்கியமாக மெல்லின மெய்யெழுத்து வருதுன்னா அந்த மெல்லின மெய்யெழுத்துக்கு அப்புறம் ஒரு வல்லின எழுத்து வரும். வல்லின மெய்யெழுத்தோ இல்லை வல்லின எழுத்தோ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திங்கள். இங்கே பாருங்கள், இந்த இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 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 மெய்யெழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மெல்லின மெய்யெழுத்து, மேக்ஸிமம் மெல்லின மெய்யெழுத்து, புரியுதா. அவனுக்கு பக்கத்தில் பாருங்கள், அவனுக்கு அடுத்து கா, சா, டா, தா, பூ, ரா. இவனுக்குள்ள யார் மறைஞ்சிருக்கா, வல்லின மெய்யெழுத்து மறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இவனுங்க வல்லின எழுத்துன்னு சொல்லலாம். வல்லின மெய்யை விட்டுருங்க, வல்லின எழுத்துன்னு சொல்லலாம் இல்லையா. புள்ளி வச்சிருந்தா வல்லின மெய்யெழுத்து, புள்ளி வைக்காமல் வந்திருந்தா அது வல்லின எழுத்து. இந்த 6 எழுத்துக்களில் புரியுதா, பக்கத்தில் வந்திருக்கானுங்க. அப்போ தான் இணைப்பிரியாமல் வரானுங்க, இறைப்பிரியாத நண்பர்கள். அதனால தான் இவனுங்க ஒரே இனம். அதனால தான் இவனுங்க 6 பேர்த்தையும் ரெண்டு பேரும் சேர்த்து இன எழுத்துக்கள்னு சொல்லிடுவோம், புரியுதா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா. அடுத்து மீதி 6 பேருக்கானு சொன்னோம் இல்லையா, யார் அவனுங்க, இடையின எழுத்துக்கள். இந்த இடையின எழுத்து 6 இவனுங்க மட்டும் ஒரே இனம், புரியுதா. யா, ர, ல, வாழ, ல, இவனுங்க 6 பேரும் ஒரே இனம், சரியா. ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, எப்படி நம்ம மெய்யெழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் பார்க்குறோம். இவனுங்களுக்குள்ள இனம்ன்றது உருவாகுதோ அதே போல் அப்போ உயிரெழுத்துக்களுக்கும் இருக்கா, இருக்கு. பாருங்க, உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 12. இந்த 12 எழுத்துக்களுக்குள்ள அவனுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஒரு சில இடத்துல பயன்பட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்துருவானுங்க. எந்த இடத்துல வருவானுங்க, அளபடை. புரியுதா, அளபடை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இலக்கண கிளாஸஸ் பாருங்கள், ஓகேவா. ஸோ ஃபைன். ஸோ அளபடை கான்செப்டில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பக்கத்தில் வருவானுங்க. இது பெரும்பாலும் நம்ம இலக்கியங்களை நிறைய பார்க்கலாம், பாடல்களில் நிறைய பார்க்கலாம், பக்கத்தில் வந்துருவானுங்க, புரியுதா. ஸோ அப்போ உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் நெடிலுக்கு குறில், உயிர் எழுத்துக்களில் 7 நெடில் எழுத்து இருக்கா, 5 குறில் எழுத்து இருக்கா. அப்போ எந்தெந்த எழுத்துல நெடில் எழுத்துருக்கோ அதுக்கு கூடவே அது சார்ந்து வரக்கூடிய பிறக்கக்கூடிய இடமும் ஒலிக்கும் முயற்சி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பானுங்க. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் செட்டு சேர்ந்துருவானுங்க. சார் இங்கே 7 தான் இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது, இங்கே 7 தான் இருக்குது, இங்கே 5 தானே இருக்குது, புரியுதா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம 7ன்றது குறில் எழுத்து, 5 ஒரே நிமிஷமா, 7ன்றது நெடில் எழுத்து, புரியுதா. 5 குறில் எழுத்துக்கள் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் 12 உயிர் எழுத்துக்கள், புரியுதா. இந்த 12 உயிர் எழுத்துக்களில் ஆ, ஊ, சரியா, ச, ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ பாருங்க, இதெல்லாம் நெடில் எழுத்து, நீண்டு ஒலிக்கும், 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கும். இந்த 7 பேர் யாரே, நெடில் எழுத்துக்கள், ஓகேவா. அடுத்து குறில் எழுத்துக்கள், அவனுங்கள்லேயே ஒரே அதை வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் குறுகி ஒலிக்கும். அவனுங்க தான் அதனுடைய இனம். அப்போது இந்த உயிர் எழுத்துக்கள்லேயே நெடில் எழுத்துக்கு என்னென்னலாம் குறில் எழுத்து இருக்கோ அவனுக்கு 2 பேரும் ஒரு இனமாக வருவானுங்க. அப்போ ஆக்கு இன எழுத்து என்னமா, ஆ. ஈக்கு இன எழுத்து இ, ஊக்கு இன எழுத்து உ, ஏக்கு இன எழுத்து ஏ, ஓக்கு இன எழுத்து ஓ, புரியுதா. இப்போ இங்கே மேலே 7 பேர் இருக்கானுங்க, இன்னும் கீழே இன்னும் 5 தானே சார் இருக்குது உயிர் எழுத்துல, இன்னும் 2 தேவையா, இவனுக்கு 2 பேர்த்துக்கும் தேவையா அப்படின்னா, இந்த ஐன்னு சொல்லும்போது நம்மளுடைய முடியும் போது எப்படி முடியுது, ஈ அப்படின்னு முடியுது இல்லையா. அப்போ ஈன்றது தான் ஐயுடைய இணை எழுத்து. ஔ, ஊனு குவியுது இல்லையா. அப்போது அவுக்குன்றது நெடில் எழுத்துக்கு இணை எழுத்து ஊனு முடியக்கூடிய அந்த ஊன்ற
உயிரெழுத்து. புரியுதா? ஸோ இதுதான் உயிரெழுத்துக்களில் இணை எழுத்துக்கள். சரியா? உயிரெழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள். அந்தந்த நெடில் எழுத்துக்கும் அதனுடைய குறில் எழுத்து என்னவா இருக்கும்? இணை எழுத்தா இருக்கும். புரிஞ்சுதாமா? ஸோ புரிஞ்சது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஓதல். ஆக்சுவலாக இது ஓதல்னு படிக்கக்கூடாது. புரியுதா? அதான் என்ன, இதுக்கு பேர் தான் அளபெடுக்கிறது. அளபெடைன்ற கான்செப்ட் நம்ம தான் பார்த்துருப்போம் இலக்கணத்தில். புரியுதா? இலக்கண சீரிஸ்லாம் இருக்க போய் பாருங்க வேணும்னா. ஸோ ஓதல். சரியா? ஓதல் பாருங்க, ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 மாத்திரை அளவுக்கு, ஒரு 2 மாத்திரை அளவுக்கு ஒலிக்கணும். அதை என்ன பண்ணுவாங்க ஆசிரியர்கள், இலக்கியங்களை இயற்றிய ஆசிரியர்கள், அதை இன்னும் அழுத்தி சொல்லணும், பொருள் இன்னும் அழுத்தி சொல்லணுன்ற ஒரே காரணத்துக்காக அதை இன்னும் ஒரு பங்கு, இன்னும் ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லணும், இன்னும் அழுத்தி சொல்லணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம், கொஞ்சம் இன்னும் நீண்டு ஒலிக்கணும் அப்படின்றதுக்காக அவனுடைய இனமான குறில் எழுத்தை பக்கத்தில் சேர்ப்பாங்க. அப்போ ஓ அப்படின்றது இன்னும் ஒரு செகண்ட் ஓவை நீட்டி சொல்லணும். அப்போ ஓதல்னு படிக்கக்கூடாது, இதை ஓதல்னு படிக்கணும். சரியா? நல்லா பாருங்க, இது ஓதல், இது ஓதல், இது ஓதல். ஓவை இன்னொரு செகண்ட் சேர்த்து சொல்லணும். புரியுதா? இதுதான் அளபெடுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி கான்செப்டில் பாருங்களேன், ஓ ஓ, தூ தூ, இத்து ப்ளஸ் ஊ. புரியுதா? இத்து ப்ளஸ் ஊ இருக்கா பக்கத்துலேயே பாருங்க, அவனுடைய இன எழுத்து ஊ வரான். புரியுதா? ஸோ அப்போ ஓ ஓ, தூ ஊ. பாருங்க, ஈ ஈ, ஈல ஈ மறைஞ்சிருக்கு, ஈ பக்கத்துலேயே வரானுங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே பக்கத்தில் வர்றதுக்கு பேர் தான் இன எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள்லையும் பக்கத்தில் வரக்கூடிய கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும்? அளபெடைகளில் யூஸ் ஆகும், இலக்கியங்களில் பயன்படுத்துகிறாங்க. சரியாமா? ஸோ கடைசியாக பாருங்கள், அளபெடைகள் மட்டுமே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் இங்கே கீழே சொல்லியிருப்பாங்க. அளபெடைகள் மட்டுமே நெடில் எழுத்தை தொடர்ந்து, உயிரெழுத்துக்களில் நெடில் எழுத்துக்களை தொடர்ந்து அவனுடைய இனமாகிய அதே உயிரெழுத்துடைய குறில் எழுத்து கூடவே வருவான். இது அளபெடை கான்செப்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து கிடையாது. தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துனது அக்கு, அதுக்கு மட்டும்தான் இணை எழுத்து, அவனுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டுன்றவன் கிடையாது, அவன் மட்டும் தான் தனிச்சிருப்பான் எப்பயுமே. புரியுதா? ஸோ ஓகே, அவன் முக்கியமாக வர வேண்டிய இடத்துல வந்து அவனுக்கு ஒரு சிறப்பை அவன் சேர்த்துப்பான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களோட கான்செப்ட் இதுதான். இது ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே கொஷின்ஸில் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இணை எழுத்துக்கள்லாம் இவ்வளோ தான். சரியா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கான்செப்டில் அடுத்த ஒரு கிளாஸோட அடுத்த ஒரு தலைப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.